அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன்ல 97வது அத்தியாயமான சூரா அல் கதர் ஓட அர்த்தத்தை பார்க்கலாம். ரம்ஜான் டைம்ல லாஸ்ட் 10 நாள், நம்ம அந்த ஒற்றைப்படை இரவுன்னு சொல்லக்கூடிய அந்த லாஸ்ட் 10 நாள்ல, அதாவது லைலத்துல் கதரை தேடக்கூடிய அந்த 10 நாட்கள்ல இரவு நேர தொழுகையில இந்த சூறாவை நம்ம அதிகமா ரீட் பண்ணிருப்போம். இதோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கதர். இன்ன அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னு சொல்லியிருக்கு. நிச்சயமாக அன்ஸல்னாஹு, குர்ஆனை இறக்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபீ லைலத்தில் கதர். லைலத்தில் அப்படின்னா இரவு அப்படின்னு சொல்லலாம். லைலத்தில் கதர் அப்படின்னா கண்ணியமிக்க இரவு அப்படின்னு சொல்லலாம். இங்க கதர் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம நிறைய டெபினிஷன்ஸா பார்க்கலாம். லைலத்துல் கதர் அப்படின்னு பார்க்கும்போது விதியை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நைட் அப்படின்னு சொல்லலாம். லைலத்துல் கதர் அப்படின்னா விதியை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு இரவு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக நாங்கள் இறக்கினோம் என்னது அப்படின்னா குர்ஆனை இறக்கினோம் லைலத்துல் கதர் அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபி லைலத்துல் கதர் அப்படின்னா லைலத்துல் கதரோட இரவில் நாங்கள் குர்ஆனை இறக்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வமா அதுராக மா லைலத்துல் கதர். வ அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நம்மளுக்கு தெரியும் மற்றும் இல்லனா இன்னும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த வ ஓட மீனிங் மாறும். அதாவது மற்றும், இன்னும், மேலும் அப்படின்னு சொல்லலாம். வமா அதுராக அப்படின்னா, அதுராக அப்படின்னா உங்களுக்கு அறிவித்தது, உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வமா அதுராக அப்படின்னா, வமா அதுராக அப்படின்னா மற்றும் உங்களுக்கு எது தெரிவித்தது, எது தெரிவித்தது அப்படின்னு சொல்லலாம். லைலத்துல் கதர் என்ன அப்படின்னு உங்களுக்கு எது தெரிவித்தது. வமா அதுராக மா லைலத்துல் கதர். அப்போ லைலத்துல் கதர் என்ன, எது அப்படின்னு உங்களுக்கு எது தெரிவித்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. லைலத்துல் கதரே கைருன் மினல் ஃபி ஷஹர். இப்போ லைலத்துல் கதரே கைருன் அப்படின்னா பெட்டர் அப்படின்னு சொல்லலாம், இன்னும் சிறப்பாக. லைலத்துல் கதரே கைரும், கைரும் மினல் ஃபி ஷஹர். மினல் ஃபி ஷஹர் அப்படின்னா அல்ஃபி ஷஹர் அப்படின்னா 1000 மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். அல்ஃபி ஷஹர் அப்படின்னா, ஷஹர் அப்படின்னா மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அல்ஃபி ஷஹர் அப்படின்னா 1000 மாதங்கள். அல்ஃபி அப்படின்னா 1000 அப்படின்னு சொல்லலாம். அப்போ அல்ஃபி ஷஹர் அப்படின்னா 1000 மாதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ மின் அல்ஃபி ஷஹர், கைரும் மின் அல்ஃபி ஷஹர் அப்படின்னா 1000 மாதங்களை விட இந்த லைலத்துல் கதர் சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்கு. தனஸ்ஸலுல் மலாயிகத்துஹு வர்ரூஹு ஃபீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். இங்க தனஸ்ஸலுல் அப்படின்னா இறங்கினார்கள் அப்படின்னு சொல்லலாம். தனஸ்ஸலுல் அப்படின்னா இறங்கினார்கள் அப்படின்னு. யாரு அப்படின்னா மலாயிகத்துஹு வர்ரூஹ். மலாயிகத்துஹு அப்படின்னா மலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். மலாயிகத்துஹு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் மலக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. மலாயிகத்துஹு வர்ரூஹ். வர்ரூஹ் அப்படின்னா வ அப்படின்னா மற்றும், மலக்குகள் மற்றும். ரூஹ் அப்படின்னா இங்க ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்கள குறிப்பிட்டிருக்கு. அப்போ தனஸ்ஸலுல் மலாயிகத்துஹு வர்ரூஹ், இறங்கினார்கள் யாரு அப்படின்னா மலக்குகளும் மற்றும் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க ரூஹ் அப்படின்னா ஆன்மா அப்படின்னு சொல்லலாம். அப்போ தனஸ்ஸலுல் மலாயிகத்துஹு வர்ரூஹு ஃபீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம். இவங்க யாருடைய பெர்மிஷனோட இறங்குனாங்க அப்படின்னா பிஇஸ்னி, பிஇஸ்னினா பெர்மிஷனோட, அனுமதியோட அப்படின்னு சொல்லலாம். யாரோட பெர்மிஷன் அப்படின்னா பிஇஸ்னி ரப்பிஹிம். ரப்பிஹிம் அப்படின்னா இறைவனோட பெர்மிஷன், அல்லாஹோட பெர்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரப்போடைய பெர்மிஷன், அவங்களுடைய ரப்போடைய பெர்மிஷனோட அவங்க இறங்கினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. மின் குல்லி அம்ர் அப்படின்னா எல்லா காரியத்துக்காகவும் அப்படின்னு சொல்லலாம். தனஸ்ஸலுல் மலாயிகத்துஹு வர்ரூஹு ஃபீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். மிக்க அந்த லைலத்துல் கதருடைய இரவுல மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்களும் இறங்கி வருவாங்க. அவங்களுடைய ரப்போடைய பெர்மிஷனோட, அனுமதியோட அவங்க எல்லா காரியங்களையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுடைய கடமைகளை அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சலாமு ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர். சலாம் அப்படிங்கிற அர்த்தம் நம்மளுக்கு தெரியும். அமைதி அப்படின்னு சொல்லலாம், சாந்தம் அப்படின்னு சொல்லலாம், அமைதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சலாமுன் ஹிய ஹத்தா. ஹத்தா அப்படின்னா அதுவரை அப்படின்னு சொல்லலாம். ஹத்தா அப்படின்னா அதுவரை அப்படின்னு சொல்லலாம். அப்போ சலாமு ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர். மதுலஇல் அப்படின்னா உதயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மதுலஇல் ஃபஜர் அப்படின்னா இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் விடிய காலம் உதயமாவது வரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். லைலத்துல் கதர் அந்த இந்த இரவோட விடிய காலை வரை அமைதியா சாந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆட் நைட்ஸ் சொல்லக்கூடிய ஒற்றைப்படை இரவுல நம்மள அதிகமா இந்த சூறாவை நம்ம தொழுகையில சொல்லியிருப்போம். சிறப்பான கண்ணியமிக்க இந்த இரவோடைய அர்த்தம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இரவுலதான்
நம்ம கேட்கக்கூடிய துவா மூலியமா நம்ம விதிகள் எழுதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவான துவாஸ் கேட்கிறோம் இந்த நைட்ல, லைலத்துல் கத்ர் நைட்ல. அதாவது மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்களும் வித் த பெர்மிஷன் ஆஃப் தி லார்ட், அல்லாஹ்வுடைய பெர்மிஷனோட அவங்க அந்த உலக காரியங்களை அவங்க மெஷர் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. அந்த நைட்ல நம்ம கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு, நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள், நம்ம லைஃப் சேஞ்சிங் துவாக்கள், இது எல்லாமே எழுதப்பட்டு நம்ம விதி மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நைட் இந்த லைலத்துல் கத்ர். அப்போ லைலத்துல் கத்ர் அப்படின்னா அந்த கண்ணியமிக்க இந்த இரவுல நம்ம எவ்வளவு பாவ மன்னிப்பும் துவாவும் கேட்கிறோமோ நம்மளுடைய லைஃப் அதுக்கு ஏத்த மாதிரி மாறும் அப்படின்னு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லி தரக்கூடிய ஒரு சூரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.